மகாநதி சீரியலை பொறுத்தளவு இன்னிய எபிசோடில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு வழியாக கொடைக்கானலில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷன்லாம் முடிச்சுட்டு பொண்ணு மாப்பிள்ளையும் இங்கே சென்னைக்கே நம்ம சூர்யாவோட வீட்டுக்கே விஜயோட வீட்டுக்கே வராங்க. வந்தது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம காவேரி தாங்க பார்க்குறாங்க. நம்ம காவேரி பார்த்துட்டு அப்படியே கண்டுக்காமல் தான் போகிறாங்க. ஆனால் இந்த பசுபதி சும்மா இல்லாமல் காவேரியோட கையை பிடிச்சி இழுத்து பொண்ணு மாப்பிள்ளைக்கும் ஆரத்தி எடு அப்படின்னு வம்பு பண்ணுறாப்புல. அந்த நேரம் பார்த்து நம்ம காவேரியோட ஃபேமிலியே அங்கே வந்துடுது. அதுவும் நம்ம காவேரியோட அம்மா கையில் கொடுவாளோட வெட்டிப்பிடுவோண்டா வெட்டி அப்படின்னு நம்ம பசுபதியே மிரட்டுறாங்க. ஸோ நம்ம பசுபதியும் சும்மா இல்லை, இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கே என் பொண்ணு தான் மகாராணி, இந்த வீட்டில் நீ எப்படி நிம்மதியாக இருக்கிறன்னு பார்க்குறேன் அப்படி இப்படின்னு பஞ்சு டைலாக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல பசுபதி. இதெல்லாம் பார்க்குற நம்ம காவேரிக்கு பார்த்திங்கன்னா, நீ எப்பயுமே இப்படி தான் பஞ்சு டைலாக் பேசுவியா, இல்லை என்ன பார்த்தா மட்டும்தான் இப்படி பஞ்சு டைலாக் பேசுவியா? ஏன்னா இதெல்லாம் ஒரு விதமான வியாதி, ஆரம்பத்திலேயே டாக்டர்கிட்ட காமிச்சு சரி பண்ணிடணும் அப்படின்னு மொக்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே ரெண்டு பேர்த்துக்குமே வாக்குவாதம் பார்த்திங்கன்னா அதிகமாகுது. ஃபைனலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம காவேரியோட ஃபேமிலியும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. என் பொண்ணுக்கு நாங்கள் எல்லாருமே இந்த வீட்லேயே இங்கேயே தான் இருக்கோம், ஆனால் உன் பொண்ணு இங்கே தனியாக தான் இருக்கணும், பார்த்துக்கலாம் யார் என்ன பண்ணுறாங்கன்னு அப்படின்னு சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த சண்டையை எல்லாத்தையுமே நம்ம விஜய் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.